வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஞானசேகர். நம்ம கிட்ட வீடு வாங்க வர்றவங்க, சார் எத்தனையோ வீடு பார்த்தோம், ஏன்னா மனசுக்கு பிடிக்கவே இல்லை, காரணம் கூட எங்களுக்கு சொல்ல தெரியல, நாங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை வீடு வாங்குறோம், சிறுகு சிறுகு சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கலான்னு வந்திருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜுமே இல்லாமல் நல்ல ஒரு வீடாக பார்த்து சொல்லுங்க சொன்னீங்க. வாங்க வீட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம சேனல் கொண்டு வந்திருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனசுல என்ன எதிர்பார்த்துருக்கிறோமோ, உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறோமோ நம்ம சொந்த வீட்டை கனவை அதை அப்படியே நிறைவேறும்படியா அழகான ஒரு வீட்டை தாங்க நமக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலா இந்த வீடு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப நான் ஒரு இடம் வந்திருந்தேன், வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நிறைய கஸ்டமர் எனக்கு சார் ஒரு நல்ல வீடா இருக்கு வேணும், நான் வாழ்க்கையில ஒரு தடவை வீடு வாங்குறேன், அந்த வீடு பாத்தீங்கன்னா என் மனசுக்கு நிறைவா இருக்கணும், எனக்கு 4 பேர் பார்த்தாலும் வீடு அருமையா இருக்கு, யாருக்கிட்ட வாங்கினா எங்க வாங்கினேன்னு கேட்கணும், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வீடு நல்லா பார்த்து சொல்லுங்க சார் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா மனப்பூர்வமா எனக்கு மனசு நல்ல நிறைஞ்ச மனசோட இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதே மாதிரி தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தாய் குலங்களுக்காக இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அமைச்ச மாதிரி இருக்குதுங்க. பாருங்க, இதுல நம்ம சின்ன ஒரு விஷயங்கள் அதை பாத்தீங்கன்னா இந்த ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவாங்க, அதை நம்ம தூக்கினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆகும், அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி அருமையான ஒரு கிச்சன் செட்டப் நம்ம பண்ணியிருக்கிறோங்க. ஒவ்வொன்றுமே கிளாஸு, அலுமினியம்ங்க. எதுவுமே இதுல பாத்தீங்கன்னா பீடிங் எல்லாமே பக்க அலுமினியம், அதாவது தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஆகாத அளவுக்கு அலுமினியம் வித் யூபிவிசி ஃபிட்டிங்ல பண்ணியிருக்கிறாங்க. கண்ணாடியில பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி கண்ணாடியா நம்ம போட்டிருக்கோம். மேல பாத்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு அருமையான ஒரு வுட் ஒர்க் நம்ம செஞ்சிருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா மாடலர் கிச்சன், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்ம பார்த்து செஞ்சிருக்கிறோங்க. இதுல அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த கிச்சன் டைல்ஸுங்க. டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லக்ஸூரியாவும் தெரியும், அதே சமயம் அழுக்கப்பட்டாலும் நமக்கு தெரியாது. பாருங்க, அதே மாதிரி இந்த பீடிங் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம கேரளா ஸ்டைல்ல போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா பூஜா ரூம் செட்டப்க்கு நம்ம ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைச்சிருக்கிறாங்க. மிக அழகா சிம்பிளா நீட்டா இருக்கு. பாருங்க, இது பாத்தீங்கன்னா பூராவே பாத்தீங்கன்னா அலுமினியம் பீடிங்னால செய்யப்பட்டதுங்க. கீழே ரேக் கொடுத்துருக்கோம். அந்த ரேக் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸும் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டாவது வீட்டுக்கு பொறுத்த அளவுக்கு ரேக் நிறைய கொடுத்துருக்குறோங்க. ஆமாங்க, பாருங்க, இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. விண்டோ ஜன்னலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெட்டோட கொடுத்துருக்குறோம். எல்லா ஜன்னலுக்கும் நம்ம நெட்டு கொடுத்துருக்குறோங்க. வார்ட்ரூம் நம்ம ஹேங்கிங் பண்றதுக்கு. அதே மாதிரி கீழே பாருங்க டைல்ஸ், பெட்ரூம் டைல்ஸ் அழகா கொடுத்துருக்கோம். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா பாத்ரூம் நம்ம நீட்டா அழகா செட் பண்ணியிருக்கிறோங்க. எல்லாத்துக்குமே நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம், 3க்குமே அட்டாச் லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய குடும்பங்கள், நம்மளுக்கு விசேஷத்துக்கு ஏதாவது குடும்பங்கள் நமக்கு வந்தாலுமே தங்கிக்கிற மாதிரி நல்ல லெவலா கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்னு பாருங்கன்னா கதவோட டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதாவது பீடிங் பாருங்க, அழகா கேரளா ஸ்டைல்ல நீட்டா பண்ணிருக்குறாங்க. இந்த பீடிங் பார்க்கும்போதே மனசுக்குள்ள கிச்சனுக்குள்ள நுழையும் போது ஒரு அருமையான ஒரு இதமான ஒரு இதை கொடுக்குறதுங்க. ஸ்டேர் கேஸ் பாருங்க, ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். மேல இருந்து பார்க்க ஹால் நல்ல லக்ஸூரி ஹாலா நமக்கு தெரியுதுங்க. லைட் மேல சிம்பிளாவும் கலர் லைட் அழகாவும் கொடுத்துருக்கோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி இது லிவிங் ஹால்ல கூட நம்ம வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோங்க, வாட்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். மேல பாருங்க, இது ஒரு பெட்ரூமுக்கு அதுக்கு அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம காம்பினேஷனா கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பெட்ரூம் பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல குழந்தைங்க யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேல அவங்களுக்குன்னு தனி இடத்த ஒதுக்கி நம்ம கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்கிறோம். இதுல கிளாத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அழகா செட் பண்ணியிருக்கோம். மூணாவது பாத்தீங்கன்னா இடம் நம்ம மேல ஏறி வரும்போது 2 பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி வெளியில பால்கனி பாருங்க, டைல்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா நல்ல மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய 21 சைஸ்ல அழகா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அட்மாஸ்பியர், அந்த என்விரான்மெண்ட் பாருங்க, வீட்டோட என்விரான்மெண்ட் அப்படியே அந்த கேரளா சாயல் அழகா இருக்கு. அந்த கேரளா காத்து நம்ம மேல டச் பண்ணிட்டு போகும்போது அப்படியே இதமா அழகா இருக்கு. வீடுங்கிறது பாத்தீங்கன்னா அமைதியின் இருப்பிடமா இருக்கணுங்க. அந்த அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வெளியில பல விஷயங்கள்ல பல டென்ஷன்ல வருவோம். வீடு பாத்தீங்கன்னா அழகா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான இதமான ஒரு சூழ்நிலையை தரட்டுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பார்த்து செலவு பண்ணி கட்டுறோம். இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என் நம்பர்ல கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. இதனோட விலை விவரம் மற்றும் எல்லா விவரத்தையுமே உங்களுக்கு நான் போன்ல சொல்றேன்.